வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபேக்ட்ரி வால். இது வந்து சின்ன பிளான்ட்டாக இருக்குது. நீங்கள் அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பிளான்ட் பெருசாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் ஃபேக்ட்ரி வாலை இன்சர்ட் பண்ண போகிறேன். ஃபேக்ட்ரி வாலை இன்சர்ட் பண்ணோம்னா அதுக்கு நான் வந்து இதுக்கான டைமென்ஷன் தெரியணும். நான் பிளானிங் வியூவில் எனேபிள் பண்ணுறேன். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை மெஷர் பண்ணுறேன். இதோட எக்ஸ் ஆக்சிஸ் மெஷர் பண்ணுறேன். இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் எனக்கு வந்து 6000 காட்டுது. சரியா, அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், y ஆக்சிஸில் மெஷர் பண்ணுறேன். இந்த எண்டில் இருந்து மெஷர் பண்ணனா 2000 காட்டுது. இதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ண போறேன், ஃபேக்டரியை வந்து ஃபேக்டரி வாலை வைக்க போறேன். நீங்க பிளான்ட் இது நான் சிம்பிளா வச்சிருக்கேன். இந்த பிளான்ட் நீங்க பெருசா வச்சாலுமே இதே ப்ரொசீஜர் தான். சரியா, விட்டு எனேபிள் பண்றேன். நான் டைமென்ஷன் எடுத்து விட்டுறேன். டைமென்ஷன் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேக்டரி வால் போறேன், எடிட் போறேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஃபேக்டரி வால். ஃபேக்டரி வால்னு வருது. இதுல டைமென்ஷன் கேக்குது. சரியா, இப்ப பாத்தீங்கன்னா அதுவே டிஃபால்ட்டா இருக்கு. எக்ஸ்ல வந்து எனக்கு எவ்வளவு காட்டுச்சுன்னா 6000. நான் 7000 வச்சுக்கேன். சரியா, ஒய்யில பாத்தீங்கன்னா 2000 காமிச்சிச்சு. நான் 3000 வச்சுக்கேன். அதுக்கப்புறம் இசடுங்கிறது வந்து இந்த இமேஜினேஷன் லெவல். ஸோ 0ன்னு கொடுத்துருக்கீங்க. திக்னஸ் அவன் டிஃபால்ட்டாக கொடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கிரியேட் கொடுக்குறேன். இசட் அவன் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கான், அதை மாற்ற வேணாம். கிரியேட்னு கொடுத்துட்டு கொடுக்குறோம். இந்த பார்ட் ஏரியா எனக்கு வந்து இடைஞ்சலா இருக்கு அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறீங்க, பார்ட் ஏரியாவுக்கு மெஷர் பண்ணிட்டு இது பண்ணுங்க. அப்போதைக்கு பார்ட் ஏரியாவை டெலிட் பண்ணுறேன். இப்போ இது மாதிரி இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது டாப் வியூவில் இருக்கு. இதை நான் வந்து ஃப்ரண்ட் வியூவில் பார்க்க போகிறேன். பிளானிங் வியூவை எடுத்துட்டேன். ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா எனக்கு டைமென்ஷனு இவ்வளோ பெருசு இருக்கு. அதனால நான் திரும்ப என்ன பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணுறேன். இதில் இசட்ல பார்த்தீங்கன்னா 1000 இருக்கு. 1000னா பேஸ்லேருந்து 1000 வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அதனால 0ன்னு மாத்துறேன். அடுத்து இது 4000 இருக்கு ஒய். ஸோ அதை நான் வந்து -2000 போடுறேன். சரியா, இல்லையா நான் 200 கூட போடுறேன். Z வந்து 0. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஹைட் வந்து மேக்ஸிமம் அதிகமாக இருக்கு. நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அரௌண்டு 3000 இருந்தால் போதும். சரியா, ஸோ இது மேக்ஸிமமாக இருக்குது. நீங்கள் மெஷர் பண்ணி வைக்கும்போது கரெக்டாக பண்ணிடுங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் டாப் வியூக்கு போகிறேன், பிளான் வியூ எனேபிள் பண்ணுறேன். ஸோ நான் இந்த எண்டு மட்டும் எனக்கு ஓப்பனிங் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறேன், வியூ இருக்கா, வியூவில் போயிட்டு பிளானிங் வியூ எடுத்துட்டு ஒய் ஃப்ரண்ட்டு பேக்கு. சரியா, இதில் நீங்கள் மாற்றிக்கலாம். ரைட்டுன்னா எப்படி இருக்குது. சரியா, இந்த ஹைட்டு நான் உங்களை சேஞ்ச் பண்ண சொன்னேன், சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா ஷிஃப்ட் ப்ளஸ் அழுத்தணும். கரெக்டாக அழுத்துனீங்கன்னா வரும். ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக கிளிக் பண்ணிங்கன்னா ஓவராலாக செலக்ட் ஆகும். ஷிஃப்ட்டு திரும்ப நான் என்ன பண்ணுறேன், ப்ளஸ் அழுத்துறேன். ஸோ இது மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. திரும்ப நான் இந்த இடம் மட்டும் செலக்ட் ஆகணும் அப்படின்னா அங்கே கர்சரை வைக்கிறேன். திரும்ப ஷிஃப்ட் ப்ளஸ் அழுத்துறோன்னா கரெக்டாக இந்த போர்ஷன் மட்டும் செலக்ட் ஆகும். நான் என்ன பண்ணுறேன், இந்த போர்ஷனை மட்டும் டெலிட் பண்ணுறேன். ஸோ இது டெலிட் ஆகிடுச்சு. அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இந்த எண்டும் அதே தான். டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிளானிங் வியூ இருக்கு. ஜென்ரலாக செலக்ட் பண்ணும்போது எல்லாமே செலக்ட் ஆகுது. சரியா, நான் பிளானிங் வியூ எனேபிள் பண்ணிட்டு இப்போ நான் வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே செலக்ட் ஆகுதா. ஷிஃப்ட்டு கர்சர் நான் இங்கே வைக்கிறேன். ஷிஃப்ட்டு ப்ளஸ் சிம்பிள் அழுத்துனீங்கன்னா அந்த இடம் மட்டும் செலக்ட் ஆகும். சரியா, இப்போ நான் டெலிட் பண்ணுறேன். டெலிட் ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்கள் போர்ஷனுங்க அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். சரியா, எதுக்கு நான் இங்கே டெலிட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து இன்புட்டு கூட இருக்கலாம். சரியா,
ஸோ நான் இங்கே வந்து எனக்கு ஃபென்ஸ் நான் வைக்கிறேன் அப்படின்னாலுமே அதே தான். ஃபேக்ட்ரி வால்க்கு தான் ப்ரொசீஜரு, அதே தான். இப்போ என்ன பண்ண போகிறேன், ஃபென்ஸ் வைக்க போகிறேன். சரியா, பிளானிங் எனேபிள் பண்ணுறேன், எடிட் போகிறேன், ஃபென்ஸுன்றது. இப்போ இங்கே நம்ம வந்து எக்ஸில் எவ்வளோ பார்த்தோம், 6000. ஸோ 7000. சரியா, ஒய்யில் 5000 அதிகமாக இருக்குது. ஸோ நான் 1000 வைக்கிறேன், கிரியேட் கொடுக்குறேன். இங்கே இருக்குது. சரியா, உங்களுக்கு சைஸ் கம்மியாகுது. ஸோ திரும்ப என்ன பண்ணுறீங்க, ஃபென்ஸ் போங்க, ஒய்யை வந்து 5000 கொடுங்க. உங்களுக்கு இப்படி இருக்குது ஃபென்ஸ். சரியா, நான் என்ன பண்ணுறேன், பிளானிங் வியூ எனேபிள் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பேஸை விட அதிகமாக இருக்குது ஃபென்ஸ், பேஸை விட அதிகமாக இருக்குது. நான் என்ன பண்ணணும்னா, ஃபென்ஸை ரைட் கிளிக் பண்ணுறேன், எடிட் 3D ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன், Z வந்து 0ன்னு கொண்டு வரேன், ப்ளே ஓகே. இப்போ எனக்கு பார்க்குறேன், இப்போ எனக்கு இந்த சென்டர் டோர் மட்டும் ஓப்பன் ஆனால் போதும். சரியா, அதே கான்செப்ட் தான், கவனிச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணுறேன், எல்லாமே செலக்ட் ஆகுது. ஷிஃப்ட் ப்ளஸ், எனக்கு என்ன தேவைன்னா இந்த டோர் மட்டும் ஓப்பன் ஆகணும். ஷிஃப்ட் ப்ளஸ், கர்சரை நான் இங்கே வைக்கிறேன். சரியா, திரும்ப நான் என்ன பண்ணுறேன், கர்சர் அங்கேயே இருக்குது, ஷிஃப்ட் ப்ளஸ் அழுத்துறேன். சரியா, ஷிஃப்ட் ப்ளஸ், சென்டரில் கரெக்டாக வருது, அதை மட்டும் நான் டெலிட் பண்ணுறேன். திரும்ப நான் அதே மாதிரி என்ன பண்ண போகிறேன், இந்த எண்டுக்கு கொண்டு வர போகிறேன். ஜென்ரலாக செலக்ட் பண்ண இப்படி வரும், ஷிஃப்ட் ப்ளஸ், ஷிஃப்ட் ப்ளஸ், சென்டர் வந்துடுது, டெலிட்டு. சரியா, இது ஃபேக்ட்ரி வால்க்கும் ஃபென்ஸுக்கும் சேம் தான். இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ.